பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இந்திய பயணம் 800 கோடி ரிங்கிட் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. அதே சமயம் 450 கோடி ரிங்கிட் முதலீட்டையும் வெற்றிகரமாக ஈர்த்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். செம்பனை எண்ணெய், ரசாயன பொருட்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு, விமான உபரிப்பாகங்கள் ஆகியவற்றை அந்த வர்த்தக கடப்பாடுகள் உட்படுத்தியுள்ளன. அந்நாட்டின் பெரு நிறுவனங்களுடன் மேற்கொண்ட சந்திப்புகளின் வழி அது சாத்தியமானதாக இந்தியாவுக்கான 3 நாள் அலுவல் பயணத்தின் கடைசி நாளில் அன்வார் மலேசிய செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமரின் இப்பயணத்தில் இரு நாட்டு அரசாங்கங்களுக்கும் இடையில் 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதே சமயம் மலேசிய இந்திய நிறுவனங்களுக்கிடையில் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. கடந்த ஆண்டு இரு நாட்டு வர்த்தக மதிப்பு 7231 கோடி ரிங்கிட்டாக இருந்தது. இவ்வாண்டு மார்ச் வரையில் 168 முதலீட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றின் வாயிலாக 16,640 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார். 3 நாள் பயணத்தில் இந்தியா, குறிப்பாக அதன் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பாக நடத்தியதாக கூறிய அன்வார், உறவு தொடர மலேசியாவுக்கு வருமாறு மோடிக்கும் அழைப்பு விடுத்து வந்துள்ளார். காசா முனையில் காயமடைந்து சிகிச்சைக்காக மலேசியா கொண்டு வரப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு உண்மையில் தங்கள் தாய்நாட்டை விட்டு வர மனமில்லை. என்ன நடந்தாலும் சொந்த மண்ணிலேயே உயிர் போக வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்ததாக வெளியுறவு அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்திருக்கிறார். எல்லை நாடான ஜோர்டானுக்கு செல்லக்கூட அவர்கள் மறுத்துவிட்டனர். கடைசியில் பாலஸ்தீன தலைவர்களுடன் பேசியே அவர்களை சம்மதிக்க வைக்க வேண்டியிருந்ததாக முகமது ஹசான் சொன்னார். அதுவும் இங்கே சிகிச்சை முடிந்த கையோடு தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பிறகே அவர்களை இங்கே அழைத்து வர முடிந்ததாக அமைச்சர் கூறினார். இஸ்ரேலிய தாக்குதலில் காசாவில் காயமடைந்த 41 பாலஸ்தீனர்கள் மனிதநேய அடிப்படையில் சிகிச்சைக்காக கடந்த வாரம் மலேசியா கொண்டு வரப்பட்டனர். குவாலலும்பூர் துவாங்கு மீசான் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 86 பேரும் உடன் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் குறித்து 13 வயதினர் 4 பேசியதாக கூறப்படும் வீடியோவை போலீஸ் விசாரித்து வருகிறது. வைரலான வீடியோ ஆராயப்பட்டு தற்போது மேல் விசாரணை நடைபெறுவதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ கவ் கொக்சின் தெரிவித்தார். அந்த வீடியோவில் இருப்பதாக கூறப்படும் ஒருவர் மலாக்காவில் அது குறித்து போலீஸ் புகார் செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட மற்றவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என அவர் சொன்னார். நேரலையில் அவர்களின் பேச்சும் கையில் காட்டிய பொருளும் போதைப் பொருள் என கூறப்படுவதை சுற்றி விசாரணையின் கோணம் அமைகிறது. வைரலான 53 வினாடிகள் வீடியோவில் அவர்களில் 2 பிளாஸ்டிக் பையில் போதைப் பொருளையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் காட்டியதாக கூறப்பட்டது. கிட்டத்தட்ட 20,000 வியூஸ்கள் மற்றும் 10,000 ஷேர்களை அவ்வீடியோ தாண்டியுள்ளது. வீடியோவை பார்த்த பலரும் அதிர்ச்சி தெரிவித்ததோடு போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மலாக்காவில் 5 ஆண்டுகளுக்கு முன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து மனைவியை கொலை செய்த கணவன் தூக்கு தண்டனையிலிருந்து தப்பியுள்ளார். கொலை வழக்கு விசாரணை நேற்று தொடரப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 51 வயது கணேசன் தனது வாக்குமூலத்தை மாற்றி குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தவற்றை உணர்ந்து விட்டதாகவும் மனைவி தனக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் எண்ணியே தாம் அவரை கொலை செய்ததாக கூறிய கணேசன் தூக்கு தண்டனைக்கு பதிலாக சிறை தண்டனை விதிக்குமாறு நீதிமன்றத்திடம் முறையிட்டார். இதையடுத்து ஆயர்கரோ உயர் நீதிமன்றம் அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. கொலை வழக்கு நெடுகிலும் 13 சாட்சிகளின் சாட்சியங்கள், அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை சீர்தூக்கி பார்த்ததில் கொலையாளிக்கு 30 ஆண்டுகள் சிறையே போதுமானது என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். சிறை தண்டனை அவர் கைதான நாளான 2019 ஏப்ரல் 29 தொடங்குகிறது. ஸ்லாங்கூர் ஷாலாமில் சதா திட்டிக் கொண்டே இருந்ததால் சொந்த தாய் என்றும் பாராமல் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளான் 20 வயது மகன். ஷாலாம் செக்ஷன் 25 உள்ள ஒரு வீட்டில் செவ்வாய்க்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. பள்ளி முடிந்து வீடு திரும்பிய கடைசி பிள்ளை சமையல் அறையில் தாய் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை கண்டு பக்கத்து வீட்டாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீஸ் வந்து 40 வயது அந்த மியான்மர் நாட்டு பெண்ணின் சடலத்தை மீட்டது. குத்திவிட்டு தப்பியோடியவனை அதே நாள் இரவு 7:30 மணி அளவில் போலீஸ் கைது செய்தது.
நிதி பிரச்சனையால் தனது அந்த மூத்த மகனை தாய் சதா திட்டிக் கொண்டே இருந்ததால் சினமடைந்து அவன் அக்காரியத்தை செய்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கொலை விசாரணைக்காக 7 நாட்களுக்கு அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். சம்பவத்தின் போது அப்பெண்ணின் கணவர் வேலையிடத்தில் இருந்தார். விசாரணைக்காக இதுவரை 8 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. மலேசிய போலீசும் ஆஸ்திரேலிய போலீசும் இணைந்து அம்பாங் ஜெயாவில் உள்ள ஒரு கடை வீட்டை சோதனையிட்டதில் 8,83,093 ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றின் எடை 25 கிலோகிராமுக்கும் கூடுதலாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அக்கடை வீடு குடியிருக்க என கூறி வாடகைக்கு எடுக்கப்பட்டு பின்னர் போதைப்பொருள் சேமிப்பு கிடங்காக மாற்றப்பட்டதாகும். அக்கிடங்கிலிருந்து தான் கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சந்தைப்படுத்தப்பட்டு வந்துள்ளன. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து அக்கிடங்கு செயல்பட்டு வந்துள்ளது. சோதனையின் போது கைதான வெளிநாட்டு ஆடவர் விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அக்கும்பலைச் சேர்ந்த எஞ்சியவர்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் புக்கிட் அம்மான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு இறங்கியுள்ளது. 5 நாட்கள் 96 மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக 2000 பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி. வாருங்கள், முடித்திருத்தி நீங்களும் இச்சாதனைக்கு வித்திடுங்கள்.